ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நானும் செய்யும் மனிதானும் செய்யும் என நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் சிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதி மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். மண்குடிசை மாளிகையாகும். இது எப்படி? ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருந்தால் பிறந்தது மண்குடிசையில் ஆனாலும் மாளிகை எப்போ ஆகும்? எந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த ஜாதகன் மாளிகையை கட்டுவான்? ஜாதகத்தில் நாம் எப்படி அறிவது அப்படின்னா, ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே நான்காம் வீட்டதிபதி 2, 5, 8, 11 ஆகிய இடங்களில், அதாவது இது பணபரஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்தானங்களிலோ அல்லது கேந்திரத்திலோ, கேந்திரத்தில்னா 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் அந்த ஜாதகன் பிறந்தது சிறு குடிசையாக ஓலை வீட்டிலே பிறந்தாலும், எதில்? பணபரஸ்தானத்திலையும் கேந்திரஸ்தானத்திலையும் யார் நிற்கணும்? 4ஆம் வீட்டதிபதி சுவர்களின் பார்வையோடு, சுவர்களின் சேர்க்கையோடு நின்றிருந்து தசாபுத்திகள் நடத்தும் காலங்களில் குடிசையில் ஓலை குடிசையில் பிறந்தாலும் மாளிகை வீடு கட்டுவான், மாளிகை வீட்டிலே குடியிருப்பான் அப்படின்னு சொல்லலாம். இப்படி 4ஆம் வீட்டை மையமாக கொண்டு தான் இதை பார்க்கணும். ஏன்னா வண்டி வாகன விஷயம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது சொத்து சுபம் சம்பந்தப்பட்ட விஷயம் 4ஆம் வீடு தான் பலம் பெற வேண்டும். அப்போது இவர்கள் சுவர்களின் தொடர்பில் இருந்து சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்களிலே இது வரணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது, இருந்தாலும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னா அவங்க ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா இது ஒரு 25 முதல் 35, 40 வயதுகளுக்குள் இந்த மேற்கூறிய தசாபுத்திகள் வறுமையானால் அந்த ஜாதகன் கண்டிப்பாக மாளிகை கட்டுவான் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிக்கலாம், சொல்லலாம். வணக்கம்.